நான் நம்பி இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நிச்சயமாய் என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என்னை அழைத்தவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லுகின்ற உச்சபட்சமான நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள்ளே நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை, அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண செய்து சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் பெரிய காரியங்களை செய்தருளும். நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும். ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் உமக்குள்ளே கட்டப்பட்டு பலனை அனுபவிக்கிற இடத்தில் நாங்கள் மாற்றப்பட உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 5 முதல் அதனுடைய 10 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7, 8, 9, 10. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, கை கொண்டு கடையாந்திரத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து அங்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்த வசனத்தில் தெளிவாக நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசித்திருந்து அநேக மனிதர்கள் அடைய முடியாத விடுதலையை, அநேக மனிதர்களால் சாதிக்க முடியாத அடையாளத்தை, அங்கீகாரத்தை, நன்மையை அடைந்த ஒரு அனுபவத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சம்பவம் என்ன என்று சொன்னால், 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கும்போ அங்கே 2வது வசனத்தை வாசிக்கலாம். வந்து செய்தியை விசாரித்த பொழுது அவன் கேள்விப்பட்ட அத்தனை காரியங்களும் அவன் இருதயத்தை உடைத்து போட்டது. அல்லேலூயா. காரணம், வாக்குத்தத்தத்தை அடைந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய மகத்துவம் நிறைந்த கரத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் வானங்களை திறந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்வில் பாதுகாப்பற்ற நிலையை அவன் கேட்ட பொழுது, செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவனால் அதை கிரகித்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைமைகள் வருவது உண்டு. தோல்விகள்,
இழப்புகள், ஏமாற்றங்கள், தனிமைகள் என்று சொல்லி ஏற்படுகிறது உண்டு. ஆனால் அநேக நேரம் அதை யோசித்து கலங்குகிறோம், சில விதமாய் போராடுகிறோம். ஆனால் அது அப்படியே இருந்த உடனே அதை அப்படியே விட்டு அடுத்த காரியங்களுக்கு நகர்ந்து விடுவோம். அது அப்படியே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் சுமையாக அது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே நாம் அந்த சுமையை வைத்து கொண்டே நாம் அடுத்த காரியங்களை நகர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுமை மிகுந்ததாக, வேதனை நிறைந்ததாக, பரிபூரண சுகத்தையோ பரிபூரணத்த சமாதானத்தையோ பரிபூரணமான நிறைவையோ நமக்குள்ளே அடையாத நிலையில் நாம் தேவனுக்காக நன்மையாக பூரணமாக நிறைவுள்ளவர்களாக போகிறது போல இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னா, குறைவு, ஏமாற்றம், இல்லாமை, வறுமை, தரித்திரம். அப்போ அவைகளோடு கூட போராடி இப்படி அப்படி ஒவ்வொருவரும் சொன்னதெல்லாம் செய்து, இப்படி ஜெபித்து அப்படி ஜெபித்து, ஏதோ அங்கே போய் இங்கே போய் அங்கே வேண்டுதல் பண்ணி இங்கே வேண்டுதல் பண்ணி யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னார்களோ எல்லாவற்றையும் செய்தும் அதிலே ஒரு மாற்றம் வராத பொழுது நாம் அந்த சுமையை அப்படியே வச்சிட்டு ஆண்டவர் இப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு காரியத்திற்கு நேராக நகர்ந்து விடுவோம். அல்லேலூயா. அப்படி நகர்ந்த ஒரு கூட்டம் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். சிறையிருப்பு இருக்கு, 2வது தீங்கு இருக்கு, நிந்தை இருக்கிறது, அலங்கம், வேலி இடிக்கப்பட்டு கிடக்கு, வாசல் கூட இல்லை, கதவு கூட சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட நெகேமியா எங்கே இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவன் சூசான் என்று சொல்லக்கூடிய அரண்மனையிலே இருக்கின்ற பொழுது இவனுடைய சொந்த ஊராகிய சொந்த ஜனமாகிய தன்னுடைய ஜனத்திற்கு இப்படியெல்லாம் நேர்ந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார்கள் என்று சொன்னப்போ நெகேமியாவால் சும்மா இருக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகத்துவம் பயங்கரமான காரியத்தை செய்ய இந்த உலகத்தில் பெரும் திரள் கூட்டம் தேவை இல்லை. ஆண்டவர் தேடுகின்ற ஒரு மனிதனால் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தையும் பயங்கரத்தையும் சில வேளை வரும் பொழுது வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த மகத்துவமும் பயங்கரமான காரியத்தை செய்கிறதற்கு ஒரு சாதாரணமான கருவியாயிருந்த நெகேமியா ஒரு பெரிய முன்மாதிரி நமக்கு. அல்லேலூயா. அவன் எல்லாவற்றை குறித்து கேள்விப்பட்டது அவன் இப்ப அனுபவிக்கிற அவனுடைய பிரச்சனை அல்ல. அவன் கம்ஃபர்ட்டா, பாதுகாப்பா அரண்மனைக்கு உள்ளே அரசனுக்கு பக்கத்திலே அரசனுக்கு ஆபத்து வந்த பிற்பாடுதான் அவனுக்கு வரும் என்று சொல்லுகிற பாதுகாப்பில் நிற்கிறான். ஆனால் அவன் கேள்விப்பட்ட ஜனமோ தன்னுடைய ஜனம் என்று சொன்னப்போ தன்னுடைய ஜனம் அனுபவிக்கிற வேதனையை கேட்ட பொழுது அவனுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய மாற்றம் என்ன என்று சொன்னால், அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அதை கேட்டவுடனே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுது துக்கித்தான், பரலோக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலைமையினாலே அங்கே என்ன நடந்தது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொரு விஷயம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் உள்ள சூழ்நிலைமையிலே சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய முடியுமா என்று சொல்லுகிற இரண்டு விஷயத்தை ஆழமா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே ஆமென், அல்லேலூயா. அவன் தன்னுடைய பிரச்சனையை பார்க்கவில்லை, ஆனால் தன்னுடைய ஜனம் அனுபவிக்கிற வேதனையும் சுமையையும் கஷ்டத்தையும் பாடையும் கண்ட பொழுது அதற்கு ஒரு தீர்வு உண்டாக்கும்படிக்கு தேவ சமூகத்திலே ஆயத்தமானான். அவன் ஆயத்தமான முதல் விஷயம், அவன் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷனுக்கு நீர் எப்படி இருக்கிறீர்? உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தெய்வம் அல்லவா என்று சொல்லி தேவனோடு கூட போராட சில காலத்தை அவன் நியமித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க, வாசிச்சிங்க அப்படின்னா அவன் உட்கார்ந்து ஒவ்வொரு காரியமாய் அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறான், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரருக்காக நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்களும் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அல்லேலூயா. என்ன செய்கிறான் பார்த்தீர்களா? தன்னுடைய ஜனத்தின் விடுதலைக்காக தன்னை தேவ சமூகத்திலே நேரம் ஒதுக்கி அமர்த்துகிறான், தன்னை ஒடுக்குகிறான். தான் நன்றாய் இருப்பதற்காக அல்ல, தான் தன்னுடைய பிரச்சனையில விடுதலையாகும்படிக்கு அல்ல, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, மாறாக தேவனுடைய ஜனம் இப்படி இருக்கக்கூடாது, சுதந்திரமாக நன்மையாக ஆசீர்வாதமாக விடுதலையாக மகத்துவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பலத்தில் அதிகார பலத்தில் இருந்த ஒருவன் அமர்கிறான். அல்லேலூயா. அவன் ராஜ அரண்மனையில் இருந்த இடத்தை விட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தவும் தேவன் யார் என்பதை நிரூபிக்கவும் தக்கதாக அமர்ந்து தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆண்டவற்றை மறுபடியும் ஒரு பெரிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவன் செய்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அழுதான். 4வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அவன் அழுதான், துக்கித்தான், உபவாசித்து மன்றாடினான். அல்லேலூயா. எதற்காக? அவன் பிரச்சனை நீங்கும்படியா? அவன் போராட்டம் நீங்கும்படியா? அவன் நன்றாய் இருப்பதற்கா? அவன் குடும்பம் கட்டப்படும்படிக்கா? இல்லை. தன்னுடைய பூர்வீக ஜனம் விடுதலையாய் இருக்க வேண்டிய இடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது. பாதுகாப்பு நிறைந்ததாய் இருக்க வேண்டிய இடத்திலே பாதுகாப்பு உடைக்கப்பட்டதாய் இருக்கிறது. வாசல்கள் எரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது. அவர்களுடைய நன்மைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. இவைகளை பார்த்த பொழுது எல்லோரை போல இந்த நெகேமியாவால் கடந்து போக முடியவில்லை. அவன் தேவ சமூகத்திலே உட்கார ஆரம்பித்தான். அல்லேலூயா. எங்கே மாற்றம் வருகிறது? எங்கே கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும்? எங்கே கர்த்தருடைய பலமான கிரியைகள் வெளிப்படும் என்று சொன்னால் அந்த காரியம் எவ்வளவு பெரிதானதா இருக்கலாம், அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை
எவ்வளவு பெரிய வானம் எட்டுகிற அளவிற்கு உயர்ந்ததா இருக்கலாம், ஆனால் அதை கடந்து போகாதபடிக்கு அந்த பிரச்சனை உடைப்பதற்கு எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஒரு சபையோடு கூட அல்ல, யாரையோ பிரியப்படுத்துகிறதற்கல்ல, ஏதோ போனோம் ஜெபம் பண்ணோம் ஆராதிச்சோன்னு சொல்லுகிறதற்கல்ல, தேவ சமூகத்தில் தேவனை அசைக்கத்தக்கதாக நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்தான். அல்லேலூயா. உட்கார்ந்து அழுதான், காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் துக்கித்தான். உபவாசித்து அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், உபவாசம்னா பட்டினி கிடக்கிறது அல்ல, தேவனோடு கூட தரித்து கிடந்தான். அல்லேலூயா. தரித்து கிடந்து மன்றாடினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரோடு கூட நடந்திருக்கிறார். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்தான், எலியா ஆண்டவரோடு கூட நடந்தான். இப்படி நடந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்தார். மோசேயும் ஆண்டவரோடு கூட நடக்கிறார். அல்லேலூயா. அப்படி நடக்கிற அனுபவங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுபாடை அந்த சூழ்நிலைமை உண்டாக்கியது. மோசேயை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 41 நாள் ஆண்டவருக்கு அவனுக்கும் சம்பாஷணை நடக்கிறது. மலைக்கு மேலே ஏறி போய் உட்கார்ந்து தேவனும் அவனுமாய் மாறி மாறி பேசுகிறார். அல்லேலூயா. மலைக்கு கிட்ட வரைக்கும் யாரும் போக முடியல. அல்லேலூயா. மலையிலே 41 நாள் ஆண்டவரோடு கூட தரித்திருந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ 41வது நாள் கீழே இருந்து சத்தம் எழும்புகிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ கீழே இறங்கி போ, நீ கூட்டிட்டு வந்த ஜனங்கள் மாறுபாடான காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேகமாக மோசேயை அனுப்பிவிடுறார். அனுப்பிவிடும்போது சும்மா அனுப்பிவிடல, கையில் 10 கட்டளைகள் அடங்கிய பிரமாணங்களை கொடுத்து அனுப்பினார். கொண்டு இறங்கி வருகிறான். வரும்பொழுது பெரிய கூச்சல் கேட்கிறது. கூச்சலுக்கு நடுவிலே அவன் கண்கள் கண்ட பார்வை என்ன அப்படின்னா, ஒரு எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த கடவுள் இதுதான் என்று சொல்லி தங்களிடத்தில் இருந்த வெள்ளிகளையும் தங்கத்தையும் போட்டு அது ஒரு உருவத்தில் உருவாக்கி அதை தொழுது கொண்டு அதற்கு முன்பு நிர்வாணமாய் நடனமாடவும் அதற்கென்று பக்தி தூவங்களை ஏற்றவும் செய்ததை மோசே பார்த்தான். அல்லேலூயா. இந்த ஜனம் அழிக்கப்படாமல் சம்பூர்ணமான ஜனங்களாய் தேவனுக்கு மகத்துவம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு 41 நாள் தேவனோடு கூட தனித்து கிடக்கிறான் ஒரு மனிதன். இங்கே ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சூழ்நிலைமை மோசமும் இல்லை, இருக்கிறதுபடி வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் அதை குறித்து கரிசனையே இல்லாமல் எங்களை கொண்டு வந்தது இதுதான் என்று சொல்லி வழியிலே தங்களுடைய வணக்கத்தை கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்காமல் விக்கிரகத்தை பற்றி கொண்டார்கள். இந்த விக்கிரகத்தை பற்றி கொண்ட பொழுது தேவ கோபம் வெளிப்பட்டது. அநேகரை ஆண்டவர் அந்த இடத்துல அழித்து போட்டார். பெரிய வாதை உண்டானது. கடைசி அதிலிருந்தும் ஆண்டவரிடத்தில் போய் மோசே மன்றாடி மீட்பையும் விடுதலையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அதே போன்ற அனுபவத்தில் தான் சிக்குண்டிருக்கிற, அடிமைப்பட்டு கிடக்கிற, இழந்து நிற்கிற தன்னுடைய ஜனத்திற்கு அதை குறித்து கரிசனை இல்லை. ஆனால் சிக்குண்டவர்களுடைய சிக்குண்ட அந்த சூழ்நிலைமையை வெளியிலே இருக்கின்ற நெகேமியாவால் தெளிவாய் உணர முடிந்தது. அல்லேலூயா. காரணம், அவனுடைய உணர்வு
தேவனோடு கூட சரியா இருந்தது. அவனுடைய தொடர்பு தேவனோடு கூட சரியான வல்லமையோடு இருந்தது. தேவனோடு கூட அவனுக்கு ஐக்கியம் சரியான தொடர்போடு கூட இருந்தபடினாலே அவனுக்குள்ளே எந்த சலனமும் இல்லை, எந்த சூழ்நிலைமையை பார்த்து பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, நடுக்கமும் இல்லை. ஆனா இந்த சகல காரியத்தை குறித்து அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவர்களோ இதெல்லாம் வரும்னு சொல்லித்தான் அதை குறித்து கரிசனையற்று கிடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நெகேமியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாண்டின பொழுது என்ன நடந்துச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான விஷயங்களை ஆண்டவர் அங்கே செய்தார். அல்லேலூயா. 5, 6, 7, 8 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மன்றாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. எதற்காக மன்றாட்டு? எதற்காக அவன் மன்றாடி கொண்டிருக்கிறான்? ஒன்னே ஒன்று, என் ஜனம் விடுதலையாக வேண்டும், என் ஜனம் பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே வர வேண்டும், என் ஜனம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வம் ஒருவர் உண்டு, இந்த ஜனத்திற்காக வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லுகிற அடையாளத்தை உண்டாக்கும்படிக்கு மௌனமாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. பிரச்சனை அனுபவிச்சவனோ ஸ்தோத்திரம் இருக்கட்டு, கொஞ்சம் கண்ணீருக்கு கூட இதுவும் சேர்ந்து இருக்கட்டு அப்படின்னு ஓடுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆல்ரெடி பஞ்சம், ஆல்ரெடி போராட்டம், ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, அதுக்கு கூட இதுவும் சேர்ந்து 10க்கு கூட 11 இருக்கட்டு, கவலையே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இதே நிலைமை தான் போகிறது. எப்படி? வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறதற்கான எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் இருக்கிறது போல எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி எல்லாருக்கும் ஈக்குவலா வாழ்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளே செய்கிறது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாளானது வருகிறது, அந்த நாளானது தேவனை உடையவர்களுக்கும் தேவனை அல்லாதவர்களுக்கும் அடையாளத்தை நிச்சயம் வேறுபடுத்தி காண்பிக்கும். அந்த நாள் கொடுமையான நாள். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே இந்த உலகம் சொல்லுகிற எல்லா மேன்மையான காரியங்களும் தேவனுக்கு உகந்தவைகள் அல்ல. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் பகைக்கிறதை கவனியுங்கள், உலகம் ஒதுக்குகிறதை கவனியுங்கள், உலகம் வெறுக்கிறதை கவனியுங்கள். ஒருவேளை தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகத்துவம் அங்கே தான் இருக்குமே அல்லாமல் இன்றைக்கு உலகம் பெரிதாய் தோன்றி இங்கேதான் ஆண்டவர் இருக்கிறார், இவர் பெரியவர், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார், இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி மனிதன் தேடி திரிகிற இடத்தில் நிம்மதியான தேவன் விரும்புகிற விடுதலை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நெகேமியா இதை தெளிவாய் அறிந்து கொண்டான். நெகேமியா தெளிவாய் அறிந்து கொண்டதினாலே அந்த ஜனத்திற்காக தன்னை ஸ்தோத்திரம் அரண்மனையில் இருந்து நேரம் ஒதுக்கி தேவனிடத்தில் உட்காரலானான். அல்லேலூயா. அந்த காரியத்திற்காக யாரிடத்திலையும் போய் சொல்லி 4 பேரை சேர்த்து பேசுறதற்கு முற்படவில்லை. மாறாக அவன் கர்த்தரிடத்தில் தன்னை அமர்த்தி மன்றாட ஆரம்பித்தான். கர்த்தரிடத்திலே தன்னை நிறுத்தி நேரத்தை ஒதுக்க ஆரம்பித்தான். கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரம் தன்னை அர்ப்பணித்து துக்கிக்க ஆரம்பித்தான். கர்த்தரிடத்திலே தன்னை நிறுத்தி அழ ஆரம்பித்தான். என் ஜனம் விடுவிக்கப்பட வேண்டுமே, என் ஜனம் சமாதானத்தை அடைய வேண்டுமே, என் ஜனம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, என் ஜனத்தினுடைய அடையாளம் இழந்திருக்கிறார்களே, என் ஜனத்தின் விடுதலை நன்மை
அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறார். இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்டாமல் இருக்கிறார்களே என்று சொல்லுகிற வேதனை நிறைந்தவனாக அவன் தேவ சமூகத்திலே அழலானான், அழுகின்றான், செபிக்கிறான், உபவாசிக்கிறான், மன்றாடுகிறான். நாட்கள் போனது. ஆனால் அந்த நாட்கள் போக போக தேவனும் அவனுடைய விண்ணப்பத்தின் சப்தத்தை கேட்கலானான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவனுடைய சத்தத்தை, அவனுடைய ஜெபத்தை கேட்க காரணம் என்ன? 5வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அங்கே 2 காரியங்கள் இருக்கிறது. தேவன் நெகேமியாவுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு மிக முக்கியமான காரியம் 2. ஒன்று வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து, சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை எந்த ஒரு மனிதன் அவரை விசுவாசித்து அவரில் அன்பு கூறுகிறானோ அவனுக்காக மகத்துவமான பயங்கரமான காரியத்தை செய்ய தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து ஸ்தோத்திரம் விடுத்து போகக்கூடாது. அநேகர் சொல்லுவார்கள் இது தீர்க்க முடியாத ஒன்று. இல்லை, தேவன் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி மனுஷன் எம்மாத்திரம், பிசாசு எம்மாத்திரம், இந்த உலகம் எம்மாத்திரம், அதிகாரங்கள் எம்மாத்திரம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், ராஜாக்களுடைய இருதயத்தை தண்ணியை திருப்பி விடுகிறது போல தேவன் திருப்ப வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி? ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, அதிகார பலத்தில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய இருதயத்தையும் திருப்புகிறதற்கு வல்லமையுள்ள, அதிகாரமுடைய, கிரியை செய்யக்கூடிய மகத்துவம் கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தண்ணிய எப்படி நம்ம திருப்புவோமோ அதே வண்ணமாக அவர் அதிகாரத்தில் இருக்கிற மனிதனுடைய எண்ணத்தை, ராஜாங்கம் பண்ணுகின்ற ராஜாவுடைய இருதயத்தை திருப்ப வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான தேவன் பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்ளிகேஷனா கொண்டு கொடுக்கும்போ திரும்பாத ராஜாக்கள், விண்ணப்பமா கொடுக்கும்போ திரும்பாத ராஜாக்கள், கர்த்தர் திருப்பும்போ எப்படி திரும்பினாங்க, எப்படி நடந்துச்சு, எப்படின்னே தெரியலன்னு சொல்லுகிற அற்புதமாய் அவர் திருப்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். நெகேமியா தனிமையாய் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே கதறினான், துக்கித்தான், உபவாசித்து மன்றாடினான். மன்றாடுகிறதற்கு அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு பலன், ஆண்டவரை அன்பு செலுத்துகிற ஒன்று மட்டும்தான் நெகேமியாவுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. வேற ஒரு குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இல்லை. காரணம், அவனே ஸ்தோத்திரம் கடவுளை நேசித்ததுனால அவன் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல அவன் ஏதோ ஒரு வேலையை செய்கிறதற்கு ராஜ அரண்மனையில் ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தன்னுடைய ஜனமோ, தன்னுடைய ஜனம் இருக்கிற இடத்தில் பாழாக்கப்பட்டு கிடக்கிற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவனால நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு கூட்டம் நிம்மதியாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, தேவை இருக்கு, நிர்வாணம் இருக்கு, வேதனை இருக்கு, அவமானம் இருக்கு, வியாதி இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு இது தீர்க்க முடியாதுன்னு சொல்லி சுமை சுமந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நெகேமியாவுக்குள்ளே அதை அப்படியே போக கடக்க அவனுக்கு மனம் இல்லை. காரணம், அவனுக்குள்ளே தேவனுடைய அன்பு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து. தேவனை அன்பு கூறுகின்ற நெகேமியாவுக்குள்ளே எல்லா மனுஷனை போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனம் வரல. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறதுக்குத்தான் அவன் மனம் போராடினதே அல்லாமல் எல்லா மனுஷனும் சொன்னது போல, எல்லா மனுஷனும் பார்த்தது போல அவனுடைய கண்ணும் அவனுடைய காதோ அவனுடைய இருதயமோ கேட்கவோ பார்க்கவோ உணரவோ இல்லை. மாறுபட்ட விதத்தில் அவனுடைய உள்ளம் ஆராய ஆரம்பித்தது, தேட ஆரம்பித்தது, விசுவாசிக்க ஆரம்பித்தது. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அதற்கு பதிலை கேட்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்படி கேட்க ஆரம்பித்தப்போ அவன் எதெல்லாம் ஸ்தோத்திரம், ஐயோ இது இப்படி நடக்கக்கூடாதே, இப்படி இருக்கக்கூடாதேன்னு எதெல்லாம் அவன் மனசுல பட்டு கொண்டிருந்ததோ அத்தனையிலும் மாற்றத்தை ஆண்டவர் அவன் கண் காண கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது அவன் எப்படி இருந்தான் வாசிக்கலாம். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்லுகின்றார், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதோடு அவன் விட்டுவிடவில்லை. இரண்டாவது சொல்லுகிறான், அவருடைய கற்பனைகளை, அவர் விரும்புகிற சித்தத்தை, அவர் பிரியப்படுகிற அந்த பிரியமான வாழ்க்கையை நான் கை கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வழியிலே பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதை கை கொண்டு இருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்லுகின்றார், ஸ்தோத்திரம், அப்படி கை கொள்ளுகிறவர்களுக்கு மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைமை எல்லாருக்கும் இருக்கலாம், போராட்டம் எல்லாருக்கும் இருக்கலாம், பாடுகள் எல்லாருக்கும் இருக்கலாம், அவமானம் எல்லாருக்கும் இருக்கலாம், மாற்றமே இல்லை. ஆனால் அந்த மாற்றத்தை பராக்கிரமமுள்ள தேவனாலும் மகத்துவமுள்ள தேவனாலும் நீங்களும் நானும் எப்படி கையாளுகிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதில் தான் இங்கே ஒரு கேள்வி வருகிறது. நேசிக்கின்ற நேசம் தேவனிடத்தில் இருக்கிறதா? எல்லோரும் ஓடுகிற உலகத்தின் மேல் இருக்கிறதா? கற்பனைகளை கை கொள்ளுகிற இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கை கொள்ளுகிறது போல இந்த உலகம் பாவிக்கின்ற நடிப்பான ஒரு ஸ்தோத்திரம், அதை நடைமுறைப்படுத்த முடியாதபடிக்கு ஆனால் நடப்பிக்கிறது போல எல்லோரும் பார்க்கத்தக்க விதத்தில் ஒரு நடிப்பு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நெகேமியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடினான். அவனுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று, தேவனை நேசிக்கிற அன்பு நிறைவாயிருந்தது. இரண்டாவது, அவன் நேசிக்கிற ஆண்டவருடைய கற்பனையை செய்ய துரிதமாயிருந்தான். அந்த கற்பனையை செய்கிறதற்கு தவறாமை நின்றான். அதனால தான் மற்றவர்களுடைய குறைவுகளுக்கு ஆகிய அந்த 2 காரியத்திற்காக மன்றாட ஆரம்பித்தான். அல்லேலூயா. தனிமையாத்தான் மன்றாடினான், தனிமையாத்தான் போராடினான். மன்றாட ஜெபிக்க அழ துக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்ய இறங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரத்தை தாண்டி நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா எந்த மனுஷனும் செய்ய முடியாததை இதே நெகேமியா அப்படியே போகிறான். எப்படி போகிறான்? அரசனிடத்திலிருந்து, ராஜாவினிடத்திலிருந்து கடிதத்தோடு போய் கட்டுகின்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாராலையும் ஒன்றும் வாங்க முடியாது. ராஜாவிடத்திலிருந்து
கடிதம் வருகிறது. ராஜாவிடத்திலிருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு போகின்றான். அல்லேலூயா. எது சும்மா இல்லை, கட்டுறதுக்கு தேவையானதையும் ராஜா சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனுக்கு பாதுகாப்புக்கு காவலர்களையும் அனுப்புகிறாரு, படை வீரர்களையும் அனுப்புகிறான். மட்டுமில்லை, ஸ்தோத்திரம், அவர்கள் வழிக்கு தேவையான சகலமும் ராஜாவின் சமூகத்திலிருந்து கொடுத்து அனுப்பப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. இந்த உலகம் பார்க்கிறது எப்படி? அவன் 4 மணி நேரம் ஜெபம் பண்றானா, 5 மணி நேரம் ஜெபம் பண்றானா, இதை பார்ப்பதற்கு அல்ல, தேவ சித்தத்திற்காக போராடுகிற புத்தியுள்ள ஆராதனைக்கென்று ஆவி ஆத்தும சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்க ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்காக பயங்கரமும் மகத்துவமான செயலை தேவன் செய்வார். அல்லேலூயா. இது ஏதோ 4 பேருக்கு நடந்தது அல்ல. புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம் என்று சொன்னா, சகல பரிசுத்தவான்களுக்கும் இதே மகத்துவமான காரியத்தை செய்த தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த கற்பனைக்கு நம்மை பழக்குவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு விடுதலையும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு நிம்மதியும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு சமாதானமும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு பாதுகாப்பும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு தேவைகளும் சந்திக்கப்படத்தக்க விதத்தில் மகத்துவமான காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட உண்டென்பதை மறக்க கூடாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்க்கும்போ அற்பமானவர்களாய் இருக்கலாம். நீங்கள் உங்களை பார்க்கும்போ தனிமையில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களை பார்க்கும்போ ஸ்தோத்திரம் சாதிக்கவே முடியாதது போல இருக்கலாம். உங்களை நீங்கள் பார்க்கும்போ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிற எல்லா சூழ்நிலைமையும் எழும்பி நிற்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைமையின் நடுவிலும் உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், நெகேமியாவுக்கு சகலமும் இப்படிதான் இருந்தது. இவன் போய் கட்டும்போ கட்டுகின்ற கட்டுமானத்தை பார்த்து அநேகர் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? ஒரு நரி ஏறி போகும்போ இது இடிந்து போகும்னு சொன்னாங்க. கிண்டலும் கேலியும் நக்கலும் ஏளனமும் செய்தார்கள். அதே இடத்துல சாதிக்கத்தக்க விதத்தில் சகலத்தையும் ராஜ அரண்மனையிலிருந்தே கொண்டு வரத்தக்க விதத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அன்பு கூர்ந்ததினால், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்ததினாலே ஒரு மனுஷனாலே மகிமையான அற்புதம் நடந்துச்சு. முடியாதுன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் போட்டு போன ஸ்தோத்திரம் அலங்கத்தை ஒரு மனிதனாகிய நெகேமியா கட்டினானால், ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறதற்கு எங்காகிலும் தோல்வி அடைந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை ஸ்தோத்திர கட்டப்பட வேண்டிய இடத்துல உடைக்கப்பட்டு கிடக்கிறது. அதை கட்ட முடியாம, வழி தெரியாம திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி இந்த நெகேமியா தான். அவன் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து கொண்டு அவன் தேவனை நேசித்த அன்பை தனக்குள்ளே தியானிக்க ஆரம்பித்தான். எங்கே தவறு நடந்தது என்பதை ஆராய ஆரம்பித்தான். தவறை திருத்த முயற்சி பண்ணினான். தவறை திருத்தி தேவனோடு கூட மறுபடியும் சேர்க்கப்பட்டான். சேர்ந்த பொழுதோ தேவன் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை அதிகார வரம்புக்குள்ளிருந்தே, அதிகார ஸ்தோத்திரம் அமைப்பாகிய ராஜ அரண்மனையிலிருந்தே அவனுக்கான சகலமும் கொடுக்கப்பட்டு அவனை வழி அனுப்பி வைத்தார்கள். மட்டுமல்ல, அவனோடு கூட அரசு அதிகாரிகளே
கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற காரியத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பார்க்குற 100 பேர் வேணும், 500 பேர் வேணும், 1000 பேரெல்லாம் வேண்டாம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு மனிதன் போதும். தேசத்தில் மாற்றத்தை அவனால தேவன் கொண்டு வர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரை அன்பு கூறுகிறதிலே இன்னும் ஆழமாய் இறங்க வேண்டும். அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறதிலே இன்னும் ஆழமாய் இறங்க வேண்டும். நம்ம யாரோ சொல்லுகிறதை கேட்டு அதல்ல, அதை தாண்டி இந்த நெகேமியா இறங்கினது போல நம்முடைய பிரச்சனைக்காக இறங்கினா நம்ம பிரச்சனைகளை முடிக்க ஒரு வல்லமையோடு மகத்துவத்தோடு நமக்கு முன்னாடி இறங்குகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. மகத்துவமும் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெகேமியா நினைக்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை செய்ய ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக ஒரு உதவி செய்தருளும், எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்தருளும். ஆண்டவரே, நெகேமியாவை போல உம்முடைய நாமத்திற்காக மகத்துவமான காரியங்களை நான் செய்ய, என் குடும்பத்தில் அனுபவிக்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்க. ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து நிற்கிற, சந்தோஷத்தை இழந்து நிற்கிற, நிம்மதியை இழந்து நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்திற்கு அதை நான் கொண்டு சேர்க்கும்படிக்கு மகத்துவமும் பயங்கரமான தேவனே எழுந்தருளும். ஆண்டவரே, சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே எழுந்தருளும். ஆண்டவரே, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமதே. சொல்லுங்க, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயோர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு இப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு இப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வல்லமையுள்ள நாமமது. ஓம் இந்த நாமத்திலே நாமும் வெந்திடுவோம், இந்த நாமத்திலே இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே. கடைசியா ஒரு சரணத்தை சொல்லுவோமா. உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமதே. உத்தம பக்தர்கள்
வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. தடை முற்றும் அகற்றிடும் நாமமதே. தடை முற்றும் அகற்றிடும் நாமமதே. இயேசு என்ற தீரு. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய அக்கினி வெள்ளமே வெளிப்படுவதாக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்தி. கைகளை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கைகளை தட்டி, ஆண்டவரே, இந்த நாமம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த இயேசு என்று சொல்லுகிற நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே பயம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம், ஆண்டவரே கலக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்குள்ள இந்த இயேசு என்று சொல்லுகிற நாமம் கிரியை செய்வதாக. எல்லா மரண பயத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் விட்டுவிக்கிறோம். இந்த கால வேளையில இயேசு என்று சொல்லுகிற நாமத்தில் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு விடுதலையை இந்த காலை பொழுதில கட்டளையிடுவீராக. சில வீடுகளை ஆண்டவரே இரவு நேரங்களிலே பயம் ஆட்கொண்டு, ஆண்டவரே பயத்தின் ஆவியினாலே போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செபிக்கிற, எந்த வீட்டில் அப்படிப்பட்ட பயத்தை கொடுக்கிற, மரண பயத்தை கொண்டு வருகிற, வியாதி பயத்தை கொண்டு வருகிற, பிசாசின் பயத்தை கொண்டு வருகிற, இருட்ட கண்டாலே பயத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நெகேமியாவை போல நாங்கள் ஜெயிக்கப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய அன்பில், ஆண்டவருடைய கற்பனையில் நிலை கொண்டு, ஆண்டவரே உம்மால் வருகின்ற மகத்துவமான மகிமை நிறைந்த பயங்கரமான சாட்சிகளை எங்களை கொண்டு தேசத்தில் கேட்கப்படும். ஆண்டவரே உம்முடைய நாமம் அன்றே மகிமைப்படட்டும். எங்களை முற்றும் தாழ்த்துகிறோம். அந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.